அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களையே பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பரபரப்பாக நாம் பார்க்குற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் வந்த ஒரு விஷயம். இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் நெட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு தனி நபர் உலகளாவிய அளவில் இருக்கிற அந்த அதிகார வர்க்கத்தினருக்கு, அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இளம் பெண்களை அவர்கள் பாலியல் ரீதியாக அவர்களுக்கு விருந்தாக்கி அதன் மூலமாக பலவிதமான காரியங்களை சாதித்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கணுன்றவங்க நெட்டில் எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் எப்ஸ்டீன் ஃபைலில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி நமக்கு இல்லை. எப்ஸ்டீன் என்ற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்றது நமக்கு இல்லை. ஏன் இந்த உலகம் இந்த பெண் போகம் என்று சொல்லக்கூடிய இந்த காம இச்சையை இந்தளவுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி பிற உயிர்களை வாட்டி வதைத்து அதன் மூலமாக அவர்களுக்கான சாதிக்க வேண்டிய சாதனைகளை ஏன் செய்கிறார்கள் அப்படின்றத மட்டும் நாம் சிந்திப்போம். இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காமம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இயற்கை ஏன் நமக்கு படைச்சது அப்படின்னா 84 லட்சம் யோனி பேதங்கள் இந்த பூமியில் 84 லட்சம் யோனி பேதம்னா 84 லட்சம் வகையான உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா ஈ, எறும்பு, விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரி அதில் ஒரே ஒரு இதுதான் மனிதன் என்று சொல்லப்படுகிற நம்ம. ஆக இந்த 84 லட்சம் யோனி பேதத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஈயிலிருந்து எறும்பு வரைக்கும் இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒன்று உடல் ரீதியான உறவுகளை வைத்து கொள்வதற்கு இவைகள் பண்ணுதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விலங்குகள்லேருந்து ஈயிலேருந்து எறும்பு எல்லாமே இந்த வேலையை செய்யுதுன்னு தெரியும். பட் இது எதற்கு இந்த இயற்கை நமக்காக படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல ஆயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளாக இயற்கை என்பது நம்மை வடிவமைத்து இந்த பூமியிலே வாழ்ந்து இயற்கை என்பது நம்மை வடிவமைத்து தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த உணர்வை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையிடமிருந்தே நாம் கேள்வி கேட்டபோது இந்த உணர்வை வைத்துக்கொண்டு உன்னுடைய அடுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு ஏதுவாக, அதாவது இப்போ ஒரு ரிலே ரேஸில் 4 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஓடி முடித்த உடனே அடுத்தர் ஓடுவாங்க, அடுத்தவர் ஓடி முடித்த உடனே அடுத்தவங்க ஓடுவாங்க. இந்த மாதிரி 4 பேர் ஓடுறாங்க அப்படின்னா இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த மனிதர்கள், அதாவது முதல்ல பரிணாமம் ஆரம்பித்த அந்த ஒரு செல் உயிரி அமீபாலிருந்து இன்றைக்கி சற்றேறக்குறைய 50 ட்ரில்லியன் செல்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த மனித உடல் இது அடுத்து இது இப்படியே அழிஞ்சிட போகக்கூடாது, இது அடுத்தடுத்த நிலையில் போயிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த உடல் உறவு அப்படின்ற அந்த காம இச்சை இருக்கிறது பார்த்திங்களா, கவர்ச்சி, உடல் கவர்ச்சி. இந்த கவர்ச்சியை இயற்கை அவ்வளோ நுணுக்கமாக வடிவமைச்சிருக்கு. இப்போ எந்த ஒரு மனிதனும் இந்த காம இச்சையிலேருந்து அவனை விடுவித்து கொள்ள முடியுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக அதை விடுவித்து கொள்ள முடியாது. ஆக இன்றைய நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், தமிழ் சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இவங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்றத பெருவாரியான அந்த ரிஷிமார்கள்லாம் அமர்ந்து யோசிக்கும் பொழுது மனிதன் பார்த்திங்க அப்படின்னா சமூக விலங்காக ஒரு சமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விலங்கினமாக மனிதன் மாறி இருக்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குடும்ப அமைப்பை நாம் ஏற்படுத்தினோமானால் அந்த 2 பேருக்கு மத்தியிலே இந்த உறவுகள் பரிமாற்றப்பட்டு இந்த காம இச்சைகள், ஆசைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டு
அவர்களுக்கு அந்த சந்ததிகள் விருத்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை நம்ம ரிஷிமார்களும் குருமார்களும் ஏற்படுத்தி கொடுத்தனர். அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தபோது அதுதான் நம்முடைய இந்திய பாரம்பரியம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா, இந்த குடும்ப உறவுகளில் ஆதி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று வாழக்கூடிய ஒரு தன்மையை நம்முடைய ரிஷிமார்கள் ஏற்படுத்தி கொடுத்தனர். இது ஏன் ஏற்படுத்தி கொடுத்தனர்ன்றது அவங்க ஏதோ அவர்களுடைய தான் தோன்றித்தனமாக அவர்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொள்ளும் பொழுது இந்த ஒரு ரிஷி பத்தினியோடு அந்த ரிஷி அவர்கள் வாழும் பொழுது இந்த உடலாகப்பட்டது இந்த 2 நபர்கள் சேர்ந்து நீண்ட நெடுங்காலமாக வாழும் பொழுது இந்த ஆண் பெண் என்று நாம் அபிமானிக்கின்ற இந்த இரு உடல்களும் இணக்கமாக செயல்படுகிறது என்பதை அவர்களுடைய அனுபவத்திலே உணர்ந்தனர். அந்த மாதிரி இணக்கமாக செயல்படும் பொழுது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னால், இந்த உடலிலே சுரக்கக்கூடிய அந்த வேதியியல் பொருள்கள், அந்த உடலிலே சுரக்கக்கூடிய உணர்வுகள், அந்த பந்தம் பாசம் என்கின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 2 பேர்களுக்குள்ளே அவர்கள் பரிமாறிக்கொண்டு ஒத்த கருத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்போது அவர்கள் இருவரும் இப்போ அந்த மாதிரியான ஒத்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லப்படுகின்றவர்கள் வாழும் பொழுது, இப்போ நம்முடைய இந்திய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா, ஒரு திருமணம் பண்ணோம்னா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அவர்கள் தம்பதிகளாக வாழ்வார்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 25 வயசில் ஒருவருக்கு திருமணம் ஆகிறது அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய அந்த உறவு என்பது குறைந்தபட்சம் 25 வயசுலேருந்து 30-35 வயசு வரைக்கும் அவர்கள் உறவு என்பதை கணவன் மனைவி இருவரும் வைத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரி வைத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கணவனுடைய உடலும் இந்த மனைவியினுடைய உடலும் இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த உணர்வுகள் என்பதுன்றது பார்த்திங்க அப்படின்னா 2 ஒன்றாக ஜெல்லாகிடும், பொருந்தி போயிடும். அப்போ இந்த உடலை, அதாவது மனைவி என்கின்ற உடலை கணவன் என்கின்ற இந்த உடல் பார்க்கும் பொழுது அங்கே இப்போ நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நாம் பாச உணர்வு வச்சுருக்கும்போது நம்மளுடைய உடம்பில் ஆக்சிடோசின் என்கின்ற வேதியியல் பொருள்கள் சுரக்கின்றன. அதுதான் லவ் ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சிடோசின் தான் லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் லவ் என்பது காமீட்சையோடு ஒருவரை பார்ப்பது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு தந்தை எனப்படுபவர் தன்னுடைய மகன்களையோ அல்லது மகள்களையோ பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த அந்யோன்யமான உறவு, கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய 2 பேரும் பார்த்து கொள்ளக்கூடிய பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த அந்யோன்யமான உறவு, இந்த மாதிரி இவர்கள் பண்ணும் பொழுது இந்த உடலிலே அந்த லவ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய இந்த காதல், அந்த வேதியியல் பொருட்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா, இது இந்த மாதிரி நீண்ட நெடிய காலமாக இணக்கமாக வாழும் தம்பதியர்களுக்கு மிக சிறப்பாக சுரந்து அதன் மூலமாக அவர்களுக்கு உற்பத்தியாகின்ற அந்த விதைனா என்ன, விந்து. ஆண்கள உடம்புல விந்துன்னு சொல்லுவாங்க, பெண்ணில் சுக்கிலம்னு சொல்லுவாங்க. சுக்கிலம்ன்றது ஆணுக்கும், பெண் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்ரோனிதத்தில் கருமுட்டைன்னு ஒன்று இந்த ஓவரியில் உற்பத்தி ஆகுது, அதாவது கர்ப்பப்பையில் உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த ஸ்ரோனிதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதன நீர், இந்த விந்து என்று சொல்லக்கூடிய அந்த மதன நீர், இவை 2ம் ஒன்றாக கலக்கும் பொழுது இந்த விந்துவாகப்பட்டது உள்ளே ட்ராவல் பண்ணி அந்த கருமுட்டையோடு இணைஞ்சி அது ஒரு உயிரை உருவாக்குகிறது. இதிலே பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க, இந்த விந்தாகப்பட்டது அந்த கருமுட்டையுடன் இணையும் பொழுது ஒரு ஒளி ஒன்று ஏற்பட்டு அந்த இடத்திலே இவை 2ம் ஒன்றாக சேர்கின்றன அப்படின்றத இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லியிருக்கு. அப்போது எந்தளவுக்கு ஒரு டீப்பான ஒரு விஷயம் இந்த கணவன் மனைவி உறவு, எந்தளவுக்கு ஒரு மிக மிக அதிநுட்பமான மிகவும் சிறப்பாக போற்றத்தக்க இந்த ஒரு உணர்வு, அதாவது அந்த காதல் உணர்வு, காம உணர்வு என்று சொல்லக்கூடிய இவைகள் எந்த அளவுக்கு மிக நளினமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணர்வுகள் என்பதை
நம்முடைய ரிஷிமார்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதற்கப்புறமா வந்த அந்த வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ப்ளூம் நாட்டிகள்னு சொல்லுவாங்க. ப்ளூம் நாட்டிகள்னால், அதாவது இலும்பு நாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, யார் ஒருவர் இந்த பூமியிலே தன்னைத்தான் உணர்ந்து தன்னுடைய உடலையே அப்படியே இலுமினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒளிரத்தக்க நிலையிலே நம்முடைய உடலை மாற்றிக்கொண்டு சித்த நிலை ஞான நிலையை எய்துகிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் இலுமினாட்டிகள்னு சொல்லலாம். ஏன்னா ஒளி தேகமாக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் இலுமினாட்டிகள். ஆனால் இந்த ப்ளூமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய நீலம், அதாவது இந்த நீலப்படங்களை எடுத்து எல்லாமே அந்த காமம் என்றது, இந்த காமத்தை வியாபாரமாக அதிகமாக யார் மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பேர் வந்து ப்ளூமினாட்டிகள்னு பேர். இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி ப்ளூமினாட்டிகள் வேலை தான் நடந்துட்டுருக்குது. இப்போ இந்த ப்ளூமினாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காமம் அப்படின்ற இச்சையை ரொம்ப கொச்சைப்படுத்தி அதன் மூலமாக இந்த உலகத்திலே நாம் என்னென்ன விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் அப்படின்றது. அப்போ லாபியிங், இந்த காமம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த செக்ஸ் லாபிங்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, மனித குலத்துக்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி. அதாவது எந்த ஒரு உணர்வை புனிதமாக போற்றி, எந்த உணர்வின் மூலமாக மற்றொரு உயிரை நாம் இந்த பூமிக்கு தருவிக்கிறோமோ அந்த உணர்வை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஊடகங்கள் மூலமாகவும் தன்னுடைய தொடர்ந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களின் மூலமாகவும் இந்த மக்களுடைய மனதை அவர்கள் தன்வயப்படுத்தி இந்த காம இச்சைக்காக ஒவ்வொரு மனிதனையும் நாயாகவும் பேயாகவும் இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய ஊடகங்கள் மூலமாகவும் அவர்களுடைய சூழ்ச்சி மூலமாகவும் இந்த மனித மனங்களை மாற்றிவிட்டனர். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஆதியில் இந்த சித்தர்கள் மார்க்கத்திலேயோ அந்த ரிஷிகர் மார்க்கத்திலேயோ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு கணவன் மனைவி தம்பதிகள் இருவரும் அவர்கள் இணைந்து வாழும் பொழுது அவர்கள் அமிர்த கலசம் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிலம் உச்சியிலே இருந்து வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தாம்பத்தியத்தினுடைய அந்த நேர்த்தியான தாம்பத்தியத்தை அவர்கள் அனுபவித்து உய்கின்றனர். இந்த மாதிரி அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து மற்ற காம இச்சைகள், அதாவது பிறன் மணி நோக்கா பேராண்மை என்கின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு சித்தியாகிறது. இதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த விந்து என்கின்ற அந்த சாரத்தினை கொண்டு இவர்கள் பரியங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒத்த கணவன் மனைவி, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழும் அந்த கணவன் மனைவி இருவரும் இந்த பரியங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஈருடல் ஓர் உயிராக அவர்கள் தங்களுடைய கலக்கும் பொழுது அந்த உச்சியிலே இருக்கின்ற அமிர்த கலசம் அவர்களுடைய உடலிலே பாய்ந்து ஒரு அற்புதமான அந்த காதல் ஆற்றலை அவர்களுக்கு வழங்கி அவர்களை உய்வித்தது என்பதுதான் நம்முடைய ரிஷிமார்கள் முனிகளும் அனுபவித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து வரலாறுகள் திரிக்கப்பட்டு விட்டன. வரலாறுன்னு இது, அதாவது இன்றைக்கி ஞானம் என்றாலே குடும்பத்தை விட்டு ஓடி விடுவது அப்படின்றது தான் இன்றைக்கி ஞானம். அது என்ன அப்படின்னா, இடையிலே வந்த ஒரு சில சோம்பேறிகள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடணும், தன்னுடைய கடமைகளை விட்டுட்டு திறந்து விட்டுடணும். எதை திறக்கணும்? மனதிலே இருக்கிற ஆசைகள்லாம் திறக்க மாட்டான். போய் பாருங்கள், சாமியாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பான். ஏறக்குறைய ஒரு 70 வயசு ஆனால் கூட அவனால் அந்த காம இச்சையிலிருந்து வெளியில் வர முடியாது. யார்? இன்றைக்கி இருக்கிற யோகி தன்னை சொல்லி கொண்டிருப்பவர்கள். அதனால தான் பெரும்பான்மையான ஆசிரமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாலியல் ரீதியான இந்த பிரச்சனைகள் தலை தூக்கி அங்கே தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் உண்மையான ஆன்மீகம்ன்றது அப்படி கிடையாது. இந்த காமம் என்று சொல்லுகின்ற இந்த காமத்தை காதலாக உயர்த்தி, அது எப்படி காதலாக உயரும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோடைய போகம் செய்யும்போது அது காதலாக இருக்காது, அங்கே வியாபாரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே பெண்ணோட நீண்ட நெடிய நாட்களாக ஒரு தாம்பத்தியத்தை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது
அதிலும் அவர்கள் சில நுணுக்கமான பிராணாயாமம் போன்ற விஷயங்களை அவர்கள் தனக்குள்ளே செய்யும் பொழுது இந்த காமம் என்கின்ற அந்த ஆற்றல் காதல் ஆற்றலாக உயர்வடைகிறது. இந்த காதல் என்பது தான் அன்பு நிலை என்கின்ற ஒரு நிலையில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போகுது. பட் இதுக்கு போக விடாமல் தடுக்கிறது தான் இன்றைக்கி இந்த ப்ளூமினாட்டிகளினுடைய வேலை. ஏன்னா இந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா, மனுஷங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ளூமினாட்டிகளுக்கு வேலையே இருக்காது. இங்கே வியாபாரம் பண்ண முடியாது, என்ன டைவர்ஸ் பண்ண முடியாது, 4 குடும்பங்களாக பிரிக்க முடியாது, இந்த ஒரு பொருளை 4 ஃபேமிலிக்கு மாற்றி டிவைட் அண்ட் ரூலாக நம்ம பண்ண முடியாது அப்படின்றது இது ப்ளூமினாட்டிகளினுடைய வேலை. அதனால தான் அவர்கள் இந்த மாதிரி போற்றத்தக்க இயற்கை என்ற பேராற்றல் நமக்கு அளித்த மிக அற்புதமான கொடை என்று சொல்லுகின்ற இந்த காமம் என்கின்ற காதல் என்கின்ற இந்த ஆசையை அவர்கள் கொச்சைப்படுத்தி எந்த அளவுக்கு அதை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறார்கள். சரி, இந்த ப்ளூமினாட்டிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இளைஞர்கள் எந்த உலகத்தில் எந்த இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த விந்தாற்றல் என்பது மிக சிறந்த நிலையிலே இருந்து அவர்கள் தன்னுடைய நிலையை முழுமையான அந்த உடல் தகுதியோடு அவர்கள் இந்த பூமியிலே சிந்திக்க தொடங்கினால் இந்த ப்ளூமினாட்டிகளுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால தான் ஆணையும் பெண்ணையும் இவர்கள் ஆணுக்கு பெண் அடிமை, பெண்ணுக்கு ஆண் அடிமைன்னு சொல்லிட்டு இந்த ஆணாதிக்க மனோநிலை, பெண்ணாதிக்க மனோநிலை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய மண்டையில் திணிக்கிறானுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண உடனே கோர்ட் வாசலில் போய் நின்றுக்குதுங்க. 2 நாள் 3 நாள் சரியாக குடும்பம் நடத்த மாட்டேங்குதுங்க. ஒன்று சிறு வயதிலேயே இந்த பாலியல் ரீதியான இந்த போர்னோகிராஃபி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பசங்களை திணிச்சு 14 வயசில் ஆரம்பிக்கிறானுங்க பசங்க அந்த போர்னோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை 19 வயசு 20 வயசுக்குள்ளே அவர்களுடைய உடம்பிலே இருக்கின்ற அத்துணை விதமான அந்த விந்து சக்தியும் இழந்து விடுகிறார்கள். 25 வயசில் கல்யாணம் பண்ணோன்னா எங்கே குழந்த பிறக்கும்? அப்போ ஒரு பசங்க அவனுங்களுக்கு இன்றைக்கி சகட்டு மேனிக்கு இந்த போர்னோகிராஃபி கிடைக்குது குழந்த பசங்களுக்கு. அதுவும் அந்த பாலியல் ரீதியான அந்த ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய தன்மை, அந்த 13 டீன் ஏஜ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, 13, 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் ஏஜில் அவர்களுடைய உடம்பிலே அந்த ஹார்மோன்கள், இந்த செக்ஸ் ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய அந்த நேரத்தில் கரெக்டாக இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த குழந்தைகளுக்கு அதை பரிச்சயப்படுத்துகிறானுங்க. இந்த மாதிரி பரிச்சயம் பண்ணோன்னே என்ன ஆகுது, அந்த குழந்தைங்க இந்த யானை குழித்து கொண்டினா விழுந்து இந்த யானை மாட்டிக்கிற மாதிரி இந்த குழந்தைங்க அந்த போர்னோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி, நீ போர்னோகிராஃபியில் மாட்டலையா, வா உனக்கு அடுத்தது போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற விஷயங்கள், இன்றைக்கி மெப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் சகட்டு மேனிக்கு கிடச்சிட்ருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ப்ளூமினாட்டிகள் தான், வேறு ஒன்றும் யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த உலக மக்களுடைய உலக இளைஞர்களுடைய அந்த உயிராற்றலை இவர்கள் அழிக்கும் பொழுது அவன் ஜஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிற ஒரு அடிமைகளாக மட்டும்தான் இந்த பூமியிலே அவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நிலையில் இவர்கள் ஏற்படுத்துகிறார். அந்தளவுக்கு இருக்கும்போதே இந்த உலகம் இந்தளவுக்கு பெரிய அளவில் நாம் சூப்பர் சானிக் ராக்கெட்டு விடுற அளவில் நாம் பெரிய லெவலில் உயர்ந்துருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய அந்த விந்தாற்றலும் அவனுடைய உடலில் முழுமையாக தங்கி அவனுக்கு இந்த அறிவியல் அறிவுகள்லாம் அவனுக்கு முழுமையாக வந்தால் இந்த உலகத்தில் மனிதனால் சாதிக்க முடியாத விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருந்திருக்க முடியும்? சரி, நாம் சாதிக்கிற விஷயங்கள்லாம் இந்த உலக மக்கள் எல்லா மக்களும் ஆனந்தமாக வாழக்கூடிய, சந்தோஷமாக தன்னுடைய உடல் உழைப்பை எந்தெந்த இடத்துல உடல் உழைப்பை நம்ம அதீதமாக போட்டு எந்தெந்த இடத்துல உடல் உழைப்பு இல்லாமல் நல்ல விதமாக நம்ம உயிராற்றலை சேமித்து நல்ல ஞான நிலையை அடையக்கூடிய நிலை போகலாம் இல்லையா? இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏன் இவன் விரயமாக பண்ணுறதுலையே இருக்கிறான்? அப்போ இந்த உலகை கட்டி ஆளக்கூடிய அந்த எண்ணம் கொண்ட இந்த கொடிய ப்ளூமினாட்டிகள் தான் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவர்கள் தான் உலகெங்கிலும் இருக்கின்ற அந்த அரசாங்கங்கள் அதிலே உயர் அதிகாரத்திலே அல்லது தன்னுடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த நாட்டினுடைய விஷயங்களை
கட்டி ஆளக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள ஒரு தொழிலதிபர்கள் போன்றவர்கள் இவர்கள் வந்து தன்னுடைய வலையில் வந்து எப்ஸ்டீன் வந்து போட்டுக்கிட்டாங்க. இதன் மூலமாக அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே ஒரு சபல புத்தி இருக்கு இல்லையா, வயசு 70 ஆச்சுன்னா கூட 80 ஆச்சுன்னா கூட நம்ம பேரன் பேத்தி மாதிரி இருக்கிற பொண்ணு கூட அப்படியே குறுன்னு பார்க்குற அசிங்கமாக இருக்காது. அது மாதிரி இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. நான் தான் சொல்லுவேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு எப்ஸ்டீன் என்ற கயவன் ஒளிந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த கயவனை உடைச்சி வெளியில் தள்ளிட்டு மனிதனாக மாறுவது தான் நம்முடைய நோக்கம்ன்றது வந்து இந்த மூடர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே தெரிகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ப்ளூம் நாட்டிகள் அதை விட மாட்டேன்றாங்க. அதுதான் இன்றைக்கி நிலமை. இன்றைக்கி போய் பாருங்கள், யாராவது ஒரு பசங்களுக்கு, சின்ன நல்ல யங்ஸ்டர்ஸுக்கு அந்த டீனேஜிலேருந்து வர்ற என்னுடைய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எனக்கு இந்த சித்த வித்தியை காட்டி தந்த அந்த ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 12 வயதை கடந்து 13வது வயது டீனேஜ் வரும்பொழுது இந்த சித்த வித்தியை அவர்களுக்கு இனிஷியேட் பண்ணிவிட்டு அவர்களுடைய உயிராற்றலை அவர்கள் நல்ல விதமாக பாதுகாத்து அவர்கள் சகலவிதமான கலைகளிலேயும் கற்றுத்தேர வேண்டும். என்ன முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா விவசாயம். இந்த 2 நிலைகளில் வந்து அவர்கள் தங்களுடைய அறிவை பெருக்கி அவர்கள் இந்த பூமியிலே நல்ல வண்ணமாக வாழ்வதற்கான அந்த அறிவை அவர்கள் உள்ளே வாங்க வேண்டும். அதற்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்கல் போன்ற சம்பந்தங்கள், அந்த வெஹிக்கிள் ஓட்டுறது போன்ற சம்பந்தங்கள் அல்லது கணினி போன்ற துறைகள், இவையெல்லாம் வந்து யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கிறதோ அந்த எல்லா விஷயத்தையும் அவர்கள் கற்று தெளிய வேண்டும். இந்த மாதிரி தெளிஞ்சிட்டு எல்லாரும் இந்த தன்னுடைய உடலினுடைய அறிவு, தன்னுடைய உடலினுடைய மொழி, தன்னுடைய உடல் எவ்வாறு இயங்குகிறது, தன்னுடைய உடம்புக்கு ஏன் நோய் வருகிறது, அந்த நோய் என்றால் என்ன, நோய் என்பது நம்மை பாதுகாக்கும் மிக அற்புதமான ஒரு அமைப்பு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனைனாலும் பயந்து போய் யாரோ ஒருத்தர் சொல்கிறது போய் நம்ம நம்பி அவர்கள்தான் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவிலே நாம் ஒரு அடிமைகளாக இங்கே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய உடலை, நம்முடைய உயிராற்றலை நாம் சேமித்து வைக்கும் பொழுதுதான் அடுத்த தன்னை உணரும் நிலை, தன்னை உணர்ந்து தரையில் வந்து சித்தனா மாறுதுன்றது அது அடுத்த நிலை. அட்லீஸ்ட்டு உன்னுடைய உடம்புல என்ன நடக்குது, உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற 50 ட்ரில்லியன் செல்கள் என்ன செய்கின்றன, உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற 100 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் உன்னுடைய உடம்பில் என்ன செய்கின்றன, ஒரு உடம்பில் இருக்கின்ற பீனியல் கிளாண்ட் என்ன வேலை செய்யுது, பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன வேலை செய்யுது, தைமஸ் கிளாண்ட் என்ன வேலை செய்யுது. அப்போ தன்னுடைய உடலை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் கூட இல்லாத அளவுக்கு இந்த மனிதனை மாற்றி கொண்டிருப்பது தான் இந்த ப்ளூமினாட்டிகள் உலகம்னு சொல்லலாம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்காலத்தில் இதை பண்ண போகிறாங்க? இன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100க்கு 90 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்தில் வந்து வந்துட்டாங்க. அந்த 10 பேரும் பார்த்திங்க அப்படின்னா மதில் மேல் பூனையில் அப்படி போகலாமா இப்படி வரலாமா. ஏன்னா இன்றைக்கி காசு பணம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. காசு பணம் இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கொஞ்சம் நெஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சவங்களோ, ஐயோ அந்த பக்கம் ஞான நிலைக்கு போனோம்னா நம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் காரு பங்களாலாம் வாழ முடியாது, எல்லாருக்கிட்டையும் வந்து நாம் பந்தாவாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மனக்லேசம் அவர்களுடைய மனதில் வருது. இதன் மூலமாக என்ன பண்ணுறான், ஒரு 100 பேரில் அந்த 10 பேர் வந்து ஓரளவுக்கு அந்த ஞான நிலையில் இருக்கிறான் பார்த்திங்களா, அவன் என்ன பண்ணுறான், அந்த 8 பேர் வந்து கட்டிட்டு வெளில வந்துடுறான். நான் வந்து ஞான நிலையை அடையணும், நான் யோகா பண்ணணும், நான் வித்தைகள்லாம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், ஆனால் என்னால் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, எனக்கு கூழுக்கும் ஆசை, மெஸ்ஸிக்கும் ஆசை. நான் இந்த பூமியில் நல்லாவும் வாழணும், அதே நேரத்தில் நான் பைசாவும் வாங்கணும். அப்போ இந்த 8 பேர் இந்த மதில் மேல் பூனையார் இப்படி வந்துடுறான், போகமாட்டேன்றான். அந்த இருக்கிற 2 பேர்லேயும் சூழ்நிலைகள் அவனை வந்து கீழே பிடிச்சி இழுக்குது. ஞானத்துக்கு போறியா, போவாதே, சாமியாராக போயிடுவேன் நீ. நான் ஒரு இதோட தமாஷோடு இது பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன பிள்ளை, அவனுக்கு மனதில் என்ன நினச்சிதுன்னு தெரில, ஒரு 20 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஆனால் நாங்கள் வந்து இது மாதிரி பிராணாயாமம் கற்றுக்கணும், நான் வந்து தியானம்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்ற போது அவனுக்கு இந்த அறிவுரைகள்லாம் நான் சொல்கிறேன்ப்பா, பிராணாயாமன்றது வந்து இல்லறத்துலேயே இருந்துக்கிட்டு இல்லற கடமைகளை வந்து நல்லபடியாக நாம் வந்து செய்துக்கிட்டு
நாம் இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நாம் போய் மாட்டாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை சிறப்பாக திறமையோடு இந்த பூமியில் வாழ்ந்து நல்லபடியாக போகிறது தான்ப்பா. கடைசி நேரத்தில் வயதான காலத்தில் நம்மளை வந்து எல்லாரும் வந்து நம்முடைய கடமைகள் முடிஞ்சிடும். அப்போ நம்முடைய குடும்பம் வந்து நம்மளை தேடாது. அந்த நேரத்தில் நம்ம நல்ல பயிற்சி செய்து இன்றைக்கி இந்த தனிமையிலாக இருந்துக்கிறாங்களே, இப்போ எல்லாரும் எல்லா பதவிகள்லாம் வகுக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, வயசாகி போச்சுன்னா அந்த தனிமை, அந்த வீடு போப்போ வந்து காடு வாவான்றது அந்த கட்டத்தில் தான் இவன் யோசிப்பான். ஐயோ நம்ம வந்து தனி தான் வந்தோம், தனி தான் போகிறோம். இது நாள் வரைக்கும் இவன் எப்படி வாழ்ந்துட்டுருப்பான் அப்படின்னா, இந்த உலகமே என் தலையில் தான் நான் திரட்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன்ற அளவுக்கு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தான் அவனுக்கு புரியும், இல்லை நீ எதுவாக இருந்தாலும் எதை நீ எடுத்தாலும் இங்கே தான் நீ விட்டுட்டு போகணும். ஆக உனக்காக நீ எடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பானது அப்படின்றால் அந்த நல் உணர்வு என்கின்ற அந்த பிராணாயாமத்தினுடைய அந்த தன்மை, பிரம்ம உணர்வு, அன்பு உணர்வு, இதை மட்டும்தான் உன்னால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது வந்து எப்போ நமக்கு தெரியும், சாவர போது தான் தெரியும். அது சொல்லும்பொழுது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி பண்ண போகிறேன். அந்த வீட்டு அம்மா வந்து அவங்க பிள்ளை வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மா, என் பிள்ளை கஞ்சா அடித்தாலும் பரவாயில்ல, தண்ணி அடித்தாலும் பரவாயில்ல, பொண்ணுங்க பின்னாடி போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஞானத்துக்கு மட்டும் நான் விட மாட்டேன். காரணம்னா அவன் சாமியாராக எங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனால் இந்த பிராணாயாமத்தை முறையாக தகுதியாக செய்பவர்கள் அவர்களுடைய சுற்றத்தாரையும் மிக சிறப்பாக காப்பாற்றக்கூடிய அளவில் தானும் இந்த பயிற்சிகளை செய்து தன்னுடைய சுற்றத்தில் இருப்பவர்களையும் அந்த பயிற்சியை செய்ய வைத்து அவர்களும் மேல்நிலை அடைந்து இவர்களும் மேல்நிலை அடையக்கூடிய நிலையில் தான் இந்த பிராணாயாமம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப வாழ்க்கையிலே இருந்துக்கிட்டு நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு அதுக்கு முக்கியமானது வந்து அந்த காதல் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த காமசக்தி. இந்த காமசக்தியை நாம் உணர்ந்து அதை போற்றி நம்முடைய இந்த இந்திய பாரம்பரிய கருத்திலே ஒரு ரிஷிமார்களாக ஒரு யோகியர்களாக இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் எல்லா வேலையும் செய்யலாம். கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம், என்ஜினியராக வேலை செய்யலாம், மருத்துவராக வேலை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். எந்த மருத்துவர் 1000 வருஷம் ஆக போகிறாரு, அவருக்கும் மரணம் இருக்குல்ல. நான் மருத்துவர், மரணம் இருக்குது. நான் என்ஜினியர், மரணம் இருக்குது. நான் இது முதலமைச்சர், எனக்கும் மரணம் இருக்குது. நான் பிரதம மந்திரி, எனக்கும் மரணம் இருக்குது. நான் அமெரிக்க அதிபதி, எனக்கும் மரணம் இருக்குது. அப்போ மரணம் இல்லாதவன் யார்? அப்போ இந்த மரணத்தை அடைவதற்குள் நாம் இந்த பூமியிலே இந்த அன்பு உணர்வு என்பதை, பிரம்ம உணர்வை நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்பது ஒரு பூரணமாக ஒரு நிலையாக மாறுகிறது. இதைத்தான் நாம் பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்று நாம் கருதி அதை நமக்கு வாழ்ந்து காந்திய அந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் போன்றவர்களுடைய அந்த ஒரு ஆன்மாக்களை வணங்கி நாம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.